வெல்கம் டு அபிராமி டிவி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சுடிதார் பாட்டத்துக்கு எப்படி பாக்கெட் வைக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த பாட்டம் கட்டிங் வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இது நீங்கள் இந்த கட்டிங் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதை போய் டச் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பாக்கெட் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது வந்து பாக்ஸ் பகுதி. இது வந்து மேலே நாடா மடிக்கிறதுக்கு வரக்கூடிய பாக்ஸ் பகுதி, இது வந்து கால் பகுதி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாக்ஸை எடுத்து இதில் வந்து உங்களுக்கு 2 பீஸ் இருக்கும். இந்த மாதிரி 2 பீஸ் வரும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிடுவோம். இந்த ஒரு பீஸை மட்டும் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதனுடைய சென்டரை நீங்கள் கட் பண்ணிக்கிறணும். இப்படி தனித்தனியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாக்கெட்டுக்கு நம்ம என்ன அளவில் கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுடிதாரில் மிச்சமான துணியை எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடிலாம் சுடிதார் டாப்பில் தான் வந்து பாக்கெட் வைப்போம். பட் இப்போல்லாம் வந்து பாட்டத்தில் தான் வைக்கிறோம். டாப்பில் வச்சா என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஷேப் உங்களுக்கு கரெக்டாக அந்த இடத்துல பிடிக்க முடியாது. பாக்கெட் வைக்கிற இடத்துல ஷேப்பு பிடிக்க முடியாது. அதனால தான் இப்போல்லாம் வந்து பாட்டத்தில் வைக்கிறாங்க. இப்போ 8 இன்ச் அகலம் எடுத்துக்கிறலாம். பதினாறு இன்ச்சு நீளம் எடுத்துக்கலாம். இது 16 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம 8 இன்ச்சு அகலமும் 16 இன்ச்சு நீளமும் வச்சு இந்த பாருங்க ஒரு சிங்கிள் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2 பீஸ் இது மாதிரி நம்மளுக்கு மேலே வந்து பாக்ஸ் வந்து இந்த மாதிரி இதே மாதிரி 2 பீஸ் வந்திருக்கும். நான் வந்து இப்போ இந்த ஒரு பீஸில் மட்டும் நான் தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பீஸை மட்டும் தனித்தனியாக இங்கே பாருங்கள், இப்படி தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் தான் நம்ம பாக்கெட் ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த தனித்தனியாக கட் பண்ணியிருக்கிற துணியில் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படின்னா, இப்படி ஒரு 4 விரலும் நுழையிற அளவுக்கு நம்மளுக்கு கேப் இருக்கணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸில் கீழேருந்து 2 இன்ச்சு தைச்சிக்கோங்க, மேலேருந்து 1 இன்ச்சு தைச்சிக்கோங்க. இப்போ நம்ம மேலே வந்து 1 இன்ச்சு தைச்சிருக்கேன், இங்கே வந்து 2 இன்ச்சு தைச்சிருக்கேன். மேலே வந்து இங்கே பாருங்கள், இது கரபாகமாக இருக்கிறனால இதுதான் நான் நாடா மடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவேன். ஏன்னா சிங்கிள் ஃபோல்டில் அடிச்சுக்கிறலாம் நாடா மடிக்கிறதுக்கு. அதனால் நான் அந்த கரபாகத்தை மேலே விட்டுருக்கேன். அங்கேருந்து 1 இன்ச்சு, இங்கே கீழேருந்து 2 இன்ச்சு வச்சு நான் வந்து தையல் போட்டுட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இது இப்படி எடுத்து வச்சுட்டு இங்கே பாருங்கள், நல்லா இப்படி கீறி விட்டுக்கோங்க. நீங்கள் தைக்கும் பொழுது நல்லா இங்கே பாருங்கள், நல்லா ஒரு 1 இன்ச்சு இருக்கிற மாதிரி தைக்கணும். அப்போ தான் அந்த மாதிரி நீங்கள் பிரித்து இப்படி கீறி விட்டுட்டு மறுபடியும் இந்த ஓரத்தை நம்ம அடிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஓரமும் இங்கே பாருங்கள், இந்த ஓரத்தையும் நம்ம முதல்ல மடித்து தைச்சிக்கிறலாம். இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கிடுவோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து மடித்து தைச்சிட்டோம். இந்த மாதிரி மடித்து தைச்சாச்சு. இப்போ இப்படி இருக்கணும், இந்த மாதிரி கேப் இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த 8 இன்ச் அகலம் 16 இன்ச்சு நீளம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து நம்ம இந்த துணியில் வந்து முதல்ல சென்டர் நாச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நாச் போட்டுட்டு இதை கரெக்டாக இங்கே இருந்து ஒரு 1 இன்ச்சு இறக்கி வைங்க. ஏன்னா மேலே வந்து இதை இப்படி நம்ம நாடாவுக்கு மடிச்சுக்கிறலாம். ஸோ இதை 1 இன்ச்சு இறக்கியே வைங்க. இந்த சென்ட்ரு வந்து இதனுடைய சென்டரில் செட் ஆகிறது மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் குண்டூசி கூட போட்டுக்கிறலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஓரம் இருக்குது இல்லைங்களா, இந்த ஓரத்தை நீங்கள் மடித்து இது மேலே நீட்டாக அப்படியே ஓரத்தில் தைச்சிடுங்க. இப்போ நான் எப்படி தைச்சிருக்கேன்னு பாருங்கள். மேலேருந்து 1 இன்ச்சு இறக்கி இந்த துணியை வச்சு குண்டூசி போட்டுட்டேன். இந்த சென்ட்ரு பாருங்கள், இந்த சென்ட்ரும் செட் ஆகிற மாதிரி பின் பண்ணிவிட்டு இந்த ஓரமும் இப்படி ஃபோல்ட் பண்ணி தைச்சிருக்கேன். துணி மேலேயே வச்சு தைச்சிட்டேன். இங்கே பாருங்கள். இப்போ அடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படின்னா, இந்த பாக்ஸை விட்டு கீழே எக்ஸ்ட்ரா துணி இறங்கி வருது இல்லைங்களா, அதை எப்படி மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த ஓரமும் தைச்சி விட்டுருங்க. இப்போது இந்த துணியை நான் அப்படியே ஃபோல்ட் பண்ணி தைச்சிட்டேன் பாருங்கள். இந்த 2 ஓரமும் தைச்சிருக்கேன்.
இப்போ இதிலெல்லாம் நீங்கள் 2 தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா பாக்கெட் அப்படிங்கிறதுனால சட்டுன்னு பிரிஞ்சிடக்கூடாது தையல்லாம். அதனால் நீங்கள் 2 தையல் போட்டுக்கோங்க. இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா இதை அப்படியே திருப்பிக்கிடலாம் நம்ம. பாருங்கள் இப்படி திருப்பியாச்சு. திருப்பினோடனே உங்களுக்கு இந்த மாதிரி நீட்டாக வந்துடும். இதுலேயும் நீங்கள் ஒரு எட்ஜு தையல் மாதிரி கூட போட்டுக்கிடலாம். இப்போது இந்த ஓரமும் நான் வந்து எட்ஜு தையல் போட்டேன். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்படி திருப்பினீங்கன்னா இப்படி வரும். இந்த 2 பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணிடணும். இந்த 2 பீஸையும் ஜாயின் பண்ணிடணும். பாருங்கள் இப்போ இது 2ஐயும் நம்ம சேர்த்து தைச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு அழகாக பாக்கெட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் பார்த்தீங்களா, பாக்கெட் அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த கால் பகுதி எப்படி இந்த பாக்கெட்டோடு சேர்த்து அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் காமிச்சிடுறேன். இந்த இடம் வந்து உங்களுக்கு இது நம்ம மேலே நாடாவுக்கு மடிப்போம் இல்லையா, அப்போ அது உள்ளே போயிடும். இப்போ நம்ம இடம் பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி நம்ம இன்னொரு பாக்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இங்கே பாருங்கள், இதை வந்து இதோட இப்போ அட்டாச் பண்ணிக்கிடுவோம். இனி நம்ம யூஸ்ஃபுல்லாக எப்பயும் தைக்கிற மாதிரி தாங்க. நீ பாட்டம் தைக்க தெரிஞ்சவங்களுக்கு நீ யூஸ்ஃபுல்லாக எப்பயும் தைக்கிற மாதிரி தான். இப்போ நம்ம இந்த பீஸோடு எதை ஜாயின் பண்ணுறோம், இந்த பாருங்கள் நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணுறது மாதிரி வச்சுக்கணும். பட் சேம் டைம் உங்களுக்கு இந்த நாடா பகுதியும் பாருங்கள், கரை பகுதியும் இந்த மேலே வர்றது மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இதை நம்ம இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த சைடு ஜாயின் பண்ணிட்டோம். இதையும் நம்ம இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க. இந்த ஃபினிஷிங் கொஞ்சம் நீட்டாக இருக்கும், அதனால தான் இப்படி பிரித்து வச்சுட்டு இந்த 2 ஓரமும் இப்படி மடித்து நம்ம தைச்சிடலாம். இந்த ஓரமும் இப்படி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி தைச்சிருவோம். இப்போ நம்ம இன்னொரு பாக்ஸையும் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அடிச்சிட்டோம். இப்போ நம்ம மேலே நாடாவுக்கு மடிச்சடிக்கலாம். மேலே நம்ம இப்படி நாடாவுக்கு மடிக்கிறதுக்கு முன்னால் இந்த பாருங்கள், இந்த ஓரத்தையும் நம்ம கொஞ்சம் இப்படி ஃபோல்ட் பண்ணி தைச்சிக்கிறலாம். அப்புறம் நம்ம நாடாவுக்கு மடிக்கலாம். இந்த எட்ஜையும் இங்கே பாருங்கள், இந்த லாஸ்ட்டில் வருது இல்லைங்களா, இந்த எட்ஜையும் நம்ம ஃபோல்ட் பண்ணி அடிச்சுக்கிறணும். ஃபோல்ட் பண்ணி அடிச்சுட்டு அப்புறம் நாடாவுக்கு மடிக்கணும். இப்போ இந்த பாக்கெட்டுக்கிட்ட வரும்போது பாருங்கள், நாடா வர்ற பகுதி இப்படி மடிச்சிடுறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த பிசர் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் ஆகிடும். இப்போது இது கால் பகுதி, இதை வந்து நம்ம இப்படி பாருங்கள் நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணுறது மாதிரி வச்சுக்கிடுவோம். நான் ஏற்கனவே சுடிதார் பாட்டம் ஸ்டிச்சிங்லாம் போட்டிருக்கேன். அதில் ஃப்ளீட்ஸ்லாம் என்ன மெஷர்மெண்ட்டில் வைக்கிறது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருப்பேன். நீங்கள் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, டச் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் அந்த கார்னர்லேருந்து ஒரு 6 இன்ச்சு வரைக்கும் நான் ப்ளைனாக தைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வைக்கணும். கரெக்டாக அந்த ஃப்ளீட்ஸ் வந்து பாருங்கள் இந்த பாக்கெட் மேலே தான் வரும். இது நீங்கள் எப்படி தைக்கணும் அப்படின்னா, இந்த பாக்கெட் கிட்ட வரும் பொழுது நீங்கள் இந்த இருக்குது இல்லைங்களா, இந்த பவுச்சு மாதிரி இருக்குது இல்லைங்களா, இது நீங்கள் அப்படி உள்ளே எடுத்துருங்க. உள்ளே எடுத்து விட்டுட்டு பாருங்கள், இப்படி உள்ளே எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இது மேலே நீங்கள் ஃப்ளீட்ஸ் வைக்கணும். நீங்கள் இந்த மாதிரி எடுத்து விடாமல் அப்படியே பாக்கெட்டையும் அப்படியே வச்சு நீங்கள் தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே லாக் ஆகிடும் பாக்கெட்டு. ஸோ அதனால் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் இதில் நீங்கள் ஃப்ளீட்ஸ் வைக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த பாக்கெட் மேலே தான் ஃப்ளீட்ஸ் வந்திருக்கு. இப்போ நம்ம அந்த ஃப்ளீட்ஸை எப்படி முடிக்கணும் அப்படின்னா, நான் பாருங்கள் இந்த சென்டரை வந்து பின் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம மேலே அந்த பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதனுடைய சென்டரும் இந்த காலோடைய சென்டரையும் பின் பண்ணியிருக்கேன். இது எவ்வளோ லூஸ் விழுகுதோ அது முடிகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ளீட்ஸ் வச்சுட்டே வரணும். இப்போ நான் வந்து பாக்கெட் பகுதியை நான் இப்போ தாண்டி வரேன். இப்போ பாருங்கள், சென்டர் ரெண்டுமே செட் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ளீட்டை நம்ம இதோட முடிச்சுக்கிறலாம். இப்போ இதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம தைச்சிடலாங்க, ஃப்ளீட்ஸ் வச்சிடலாம். இப்போ இந்த சென்டரில் இருந்து இது எவ்வளவு கேப் இருக்கோ அது வரைக்கும் இந்த பக்கமும் நம்ம ப்ளைனாக தைச்சிட்டு அப்புறம் ஃப்ளீட்ஸ் வைக்கலாம். எவ்வளவு கேப் இருக்கோ ஃப்ளீட்ஸ் இல்லாமல் அதே மாதிரி நான் இந்த பக்கமும் தைச்சிட்டேன். இப்போ நான் இந்த சைடும் ஃப்ளீட்ஸ் வச்சுருவேன்.
இப்போ நான் ஃப்ளீட்ஸ் எப்படி வச்சுக்கிட்டு வரேன்னு பாருங்கள். சென்டர்லேருந்து கொஞ்சம் தூரம் மறுபடியும் ப்ளைனாக தைச்சிட்டேன். அப்புறம் நான் ஃப்ளீட்ஸ் வச்சுட்டே வரேன். இந்த ஃப்ளீட்ஸை எது வரைக்கும் வைக்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த 2 முனையும் ஜாயிண்ட் ஆகணும். அதாவது இது வந்து பாக்ஸோட பகுதி, இது வந்து காலோட கடைசி பகுதி, இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு இப்படி ஜாயிண்ட் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஃப்ளீட்ஸ் வைக்கலாம். இந்த துணியில் வந்து எவ்வளோ லூஸ் விழுகுதோ அதில் நீங்கள் அப்படியே ஃப்ளீட்ஸ் வச்சுட்டே வரலாம். இப்போ நான் எண்டு வரை பாருங்கள், கரெக்டாக எண்டு வரை ஃப்ளீட்ஸ் வச்சுட்டேன். இந்த பக்கமும் ஃப்ளீட்ஸ் வச்சுட்டேன். இப்போ நம்ம இந்த சைடு நம்மளுக்கு இப்போ பாக்கெட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், பாக்கெட் நல்லா அழகாக வந்துருச்சு பாருங்கள். பார்த்தீங்களா, பாக்கெட் நல்லா கரெக்டாக வந்துருச்சு. இப்போது இதனுடைய காலில் வந்து நம்ம கேன்வாஸ் வச்சு தைச்சிட்டு அப்புறமா சைடு ஜாயின் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இந்த வீடியோ நான் ஏற்கனவே உங்களுக்கு பாட்டம் 2 வீடியோ போட்டிருக்கேன். இதனுடைய ஃபுல் ஃபினிஷிங் நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அழகாக பாக்கெட் ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், இதில் நீங்கள் பர்ஸ் வச்சுக்கலாம், மொபைல் போட்டுக்கலாம், சேஃப்டியாகவும் இருக்கும். நீங்களே இதே மாதிரி தைச்சி பாருங்கள். தைச்சி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்லாம் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.